சரி. இன்றைக்கி 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி, இந்த 2ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஸோ தலைப்பு, சரிங்களா? ஸோ அதை பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிறதோட கண்டினியூஷன், சரிங்களா? முன்னாடி இப்போ 4ஆம் அதிகாரத்தோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி எழுதுவார். ஸோ பார்த்திங்கன்னா 4ஆம் அதிகாரத்தை என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை வரும். அதனால் பார்த்திங்கன்னா நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து துக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்வார். ஸோ அதை கண்டினியூ பண்ணி சொல்கிறார். பாருங்கள், முதல் வசனம் வாசிக்கிறேன். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை குறித்து சொல்கிறார், சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை குறித்து அதை கண்டினியூ பண்ணி சொல்கிறார். இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. ஸோ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறார். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஸோ அந்த ரகசிய வருகை இப்போ இயேசு கிறிஸ்து எப்போ வருவான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. திருடன் வந்து சொல்லிட்டு வரமாட்டான், சரிங்களா? அதனால் வந்து எப்போ வேணால் வருவான். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை எப்போ வேணால் வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஆயத்தமாக இருங்க, விழித்திருங்க அப்படின்னு சொல்கிறார். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாக அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பிப்போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து திடீர்னு வந்துடுவார். ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே ஆயத்தமாக இருங்க, விழித்திருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதான் பார்த்திங்கன்னா லூக்கா 21:36 சொல்லும்போது சொல்கிறாரு, ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகைகள் வந்து காத்திருக்காங்க. ஸோ மணவாளன் வர்றதுக்காக காத்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 5 வந்து புத்தி உள்ள ஸ்திரீ, 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட போயிட்டாங்க. ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்கள் வந்து கைவிடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும், சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போ தேவன் எப்போ வேணால் வருவார். இயேசு கிறிஸ்து எப்போ வேணால் இந்த ரகசிய வருகையில் வருவார். அப்போ நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும், சரிங்களா? அப்போ ஆயத்தமாக இருக்கிறத நம்ம அதான் விழித்திருந்து ஜெபம் விழித்திருங்க, ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்தாலும் நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கணும். ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 5ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, சரிங்களா? 5 முதல் 11 வரை அடுத்த பகுதி. அந்த 5ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 5ஆம் வசனம், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்கள் நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை ரட்சிப்பின் நம்பிக்கையின் தலைச்சிவன் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஸோ இந்த சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள் அப்படின்னா தேவனுடைய சத்தியத்தில் நடக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வந்து பாவத்தில் இல்லை. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ வெளிச்சத்தின் பிள்ளைங்கிறது ரட்சிக்கப்பட்டு தேச கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டு இப்போ சத்தியத்துக்குள்ளே இருக்கீங்க, அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஸோ இருளின் பிள்ளைகள்னால் பாவத்தில் இருக்கிறவங்க, சரிங்களா? பாவத்தில் ஜீவிக்கிறவங்க, இஷ்டம் போல் இருக்கிறவங்க, சரிங்களா? அதான் பாவத்தில் அதான் சொல்கிறார். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியிருக்கோம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றியிருக்கோம். நீங்கள் வந்து வெளிச்சத்தின் பிள்ளைங்க, சத்தியத்துக்குள் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் மற்றவர்கள் தூங்குறதை போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஸோ பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, இப்போ தூங்குகிறவர்கள் அப்படிங்கிறத தூங்குறதை பற்றி சொல்ல இந்த இடத்துல. ஸோ பாவத்தில் ஜீவிக்கிறது அந்த ஜனங்களை தான் சொல்கிறது, சரிங்களா? பாவத்திலேயே இஷ்டம் போல் வாழ்ந்து பாவத்தில் ஜீவிக்கிறவங்க, மாம்சத்தில் இருக்கிறவங்க, மாம்சத்தின் கிரியைகள் நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை பார்ப்பல, மாம்சத்தின் கிரியைகள், விபச்சாரம், வேசித்தரம், அசுத்தம், காமவிகாரம், பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பாவத்தில் இருக்கிறவங்க தான் தூங்குகிறவன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்போவுமே நம்ம காத்துக்கொண்டு வேதத்தின்படியாக இப்போ தேவன் என்ன சொல்லியிருக்காரு, தேவன் எதை விட சொல்லியிருக்காரு, எதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம அப்படியே விழித்து கொண்டு நம்ம எதுக்கு தேவனுக்கு பிரியமான காரியம், எது பிரியமில்லாத காரியத்தெல்லாம் விளக்கி எது தேவனுக்கு பிரியமோ அப்படியா நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். அதான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறார்.
தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர் ராத்திரியிலே வெளிக்கொள்கிறார்கள். ஸோ பாவம் செய்கிறவங்க ராத்திரியில் பாவம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியில் ஏதோ குடிவெறியை பற்றி சொல்லுது. சரிங்களா? குடிக்கிறவங்க இரவில் நல்லா குறித்து வெறித்து நல்லா அப்படியே படுத்து கிடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாவத்திலேயே ஜீவிக்கிறவங்க அப்படியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொண்டு இருக்க கடவோம். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாங்க, நம்ம பகலுக்குரியவர்களாக இருக்கோம். ஸோ நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, விசுவாசம், அன்பு என்னும் மார்க் கவசத்தை அணிந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஸோ சத்ரு எய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவெல்லாம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தான் விசுவாசம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ வேதத்தில் பார்க்குறோம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம ரட்சிப்பையே பெற்றிருக்கோம். அந்த விசுவாசத்தை நம்ம கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அதான் பவுல் எழுதும்போது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ விசுவாசத்துக்காக நம்ம போராட வேண்டியது அவசியம். சரிங்களா? இப்போ விசுவாசம் எத்தனையோ காரியங்கள் உள்ளே நம்ம விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேதுருடைய விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாத்தான் உத்தரவு உங்களை புடைக்கிறதுக்கு எப்படியாவது விசுவாசத்தை அவனுடைய கண்ணெல்லாம் விசுவாசத்தை எடுத்து போடணும். தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போடணும். விசுவாசம் போச்சுன்னா ரட்சிப்பு போயிடும். சரிங்களா? அதான் அவனுடைய சாத்தானுடைய கண். அப்போ விசுவாசம் உடையவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்னும் கேடகம், அது மார்க்கவசமாக விசுவாசத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோம், சில காரியங்கள் வரும்போது விசுவாசம் விட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுவில் எழுதும்போது யார் வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசின் உபதேசங்கள் உள்ளே வரும்போது விசுவாசம் வெளியே போயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாதிரி உலக கவலை, ஐஸ்வர்யம் வரும்போது, அந்த காரியங்கள் உள்ளே வரும்போது விசுவாசம் போயிடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பணத்தாசை உள்ளே வரும்போது அதான் சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி போனார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ உலகம் மாம்சம் உள்ளே வரும்போது விசுவாசம் நம்ம விட்டு தூரமாக போயிடும். சரிங்களா? அதான் நீங்கள் விசுவாசத்தை பிடித்து கொண்டவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்பு என்றும் மார்க் அவசரம். சரிங்களா? ஸோ அன்பு ரொம்ப முக்கியம். சரிங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரெண்டுமே, அன்பு விசுவாசம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஆயுதங்களாக மார்க் அவசரமாக அணிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அன்பு தான் நம்ம பார்க்குறோம். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அன்பு உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படுவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள் சொல்லி வேதத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வேதத்திலே எடுத்திங்கன்னா ஆண்டவர் 2 காரியத்தில் முடிச்சிட்டார். நீ முழு இருதயத்தோடு தேவனை நேசி, உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசி, அன்பு செய், அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த அன்பில் எல்லாத்தையுமே முடிச்சிட்டார். சரிங்களா? அப்போ அன்பை நீங்கள் அணிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்க, அடுத்த பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இந்த இடத்துல ரட்சிப்பின் நம்பிக்கை, அதாவது ரட்சிப்பை நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். வேதத்தில் பார்க்குறோம், அந்த ரட்சிப்பை நம்ம கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டோம்னா பல்லவத்துக்கு போய் சேர்ந்துடலாம். சரிங்களா? அப்போ அதை குலைக்கிறதுக்கு தான் சாத்தான் நிறையா முயற்சி பண்ணுவான். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரட்சிப்பை நம்ம இழந்து போகக்கூடாது. பார்த்திங்கன்னா அந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு இப்போ இன்றைக்கி இயேசு கிறிஸ்து வந்தார்னா நான் பல்லவத்துக்கு போவேங்கிற அந்த நிச்சயம் நமக்கு தேவை, அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. ஸோ அனுதின ரட்சிப்பு. சரிங்களா? முதலாவது ரட்சிக்கப்படுறது ஒரு ரட்சிப்பு, அப்புறம் அனுதின ரட்சிப்பு. சரிங்களா? அப்போ அனுதின ரட்சிப்பு நமக்கு தேவை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சு நான் பல்லவத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். தேவனோடு வைத்த உறவில் நம்ம வளர்ந்து கொண்டே போகணும். பாருங்கள், ஸோ அதை நம்ம கேப் விட முடியாது. சரிங்களா? இப்போ டெய்லி நம்ம சாப்பிட்றோம் இல்லை, ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த ரட்சிப்பை நம்ம எப்போவுமே நம்ம ஆத்மாவை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? தரித்து கொண்டு இருக்க கடவுள்னு சொல்லி சொல்கிறார். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலம் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவொடனே எல்லாம் மாறுறதில்லை. ரட்சிக்கப்பட்டவொடனே எல்லாமே மாறுறதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறார். ஸோ தேவ வசனத்தை படிக்க என்ன ஆகும்னா நமக்குள்ளே அது போய் கிரியை செஞ்சு நம்ம மகிமை மேல் மகிமையிலேருந்து மறுவோட தேவ சாயலாக மாற்றுறதை நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை நீ குற்றவாளி என்று சொல்லி நம்ம தீர்க்கிறதில்லை. இப்போ தேவனை நோக்கி பார்க்க நம்ம எல்லாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருவார். ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறார். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும்
தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். ஸோ பார்த்திங்கன்னா தேவன் வந்து நமக்காக மரிச்சிருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவரோடு கூட பிழைக்கும்படி அவர் நமக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க, மற்றவர்களுக்கு வந்து விசுவாசத்தை ஊட்டுங்க, மற்றவர்களுக்கு உங்களுக்கு என்ன தாளந்து இருக்கோ அதை மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக என்ன காரியங்கள் செய்ய மற்றவர்களுக்காக முடிஞ்சால் ஜெபம் பண்ண முடிஞ்சால் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பக்தி விருத்திக்கு ஏதுவான என்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அதை தேற்றுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், அடுத்த பகுதி 12ஆம் வசனத்துலேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா சில முக்கியமான அறிவுரைகள் புத்திமதிகளை சொல்கிறார். சரிங்களா? ஸோ முக்கியமான காரியங்கள் இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நான் அந்த 16ஆம் வசனத்தை தலைப்பாக எடுத்திருக்கேன். நான் வேணால் போட்டுக்கோங்க. சரிங்களா? அந்த எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். 12 முதல் 25 அந்த 16ஆம் வசனம் வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அது தலைப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா வித்தியாசமான போதனைகளை அந்த இடத்துல புத்திமதிகளை சொல்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். ஸோ அதில் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை யார் விசாரிக்கிறாங்களோ, உங்களுக்கு யார் போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நீங்கள் மதிங்க, அவங்கள வந்து மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளுங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிங்க, அவங்கள வந்து ஏற்றுக்கொண்டு அவங்கள சொல்கிறபடி நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 14ஆம் வசனம் பாருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள். ஸோ நல்ல முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். ஒழுங்கில்லாதவர்களுக்கு வந்து புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனரை தாங்குங்க, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள். ஏன்னா எல்லாருமே பலசாலிகள் கிடையாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வீக்கான விசுவாசிகள் இருப்பாங்க. ஸோ ஒழுங்கில்லாதவங்களுக்கு புத்தி சொல்லுங்கிறாரு. திடனற்றவர்களை தேற்றுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சிலர்களை தேற்றணும். பார்த்திங்கன்னா பலவீனரை தாங்குங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து வீக்காக இருப்பாங்க, அவங்கள தாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லா இடத்துலும் நீடிய சாந்தமாக இருங்கள். ஸோ எல்லாருமே எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து செய்யுங்க, விதத்தில் வந்து சாந்தமாக இருங்க, அவங்களுக்கு அறிவுரை சொல்லணுன்னா புத்தி சொல்லுங்க, அவளை தேற்றுங்க, நீங்கள் வந்து அவங்கள தூக்கி விடுங்க, தாங்குங்க, இடத்துல பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் நன்மை செய்ய நாடுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா யாருக்குமே தீமைக்கு தீமை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், யோசேப்பு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவர் சகோதரர்கள் தீமை செஞ்சாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அவர் மறுபடியும் அவருக்கு வந்து நன்மை தான் செஞ்சார். சரிங்களா? பார்த்திங்கன்னா நீங்கள் தீமை செய்ய நினச்சிங்க, கர்த்தரோ அதை வந்து நன்மையாக மாற்றினான்னு சொல்லி அவங்கள எல்லாம் சகோதரர்களெல்லாம் அரவணைச்சு அவங்களுக்கு வந்து நல்ல உணவு கொடுத்து போஷிச்சான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ தீமைக்கு தீமை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, எல்லாம் மிஞ்சினே எங்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம போய் எதுவும் நம்மளுக்கு வந்து தீமை செய்யக்கூடாது, பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா விசேஷமாக சொல்கிறார், விசுவாச குடும்பத்தாருக்கு வந்து எப்போதும் நன்மை செய்ய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து விசுவாசிகளுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து உங்களால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க, எப்போதுமே நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா பிலிப்பியரில் இதான் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எப்போதுமே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒரு பக்கம் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அதுலேயும் நம்ம வந்து எப்படி இருக்க முடியும்னா சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஆண்டவத்தில் சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு செய்கிற உபத்திரம் இருந்தாலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்ம பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஸோ என்ன இருக்கோ இல்லையோ நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி பக்தன் பாடுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து அனுதின வாழ்க்கை அதனால் முடியாத ஆண்டவர் சொல்ல மாட்டான். சரிங்களா? எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும். சரிங்களா? அப்போ வந்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். பாருங்கள், எப்போதும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸோ அது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ தானியேல் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஆராதித்தான் பார்த்தா 3 வேளை வந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ண இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வச்சுங்களா. அப்போ அதுக்காக ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஆண்டவரை இடைவிடாமல் ஜெபம் பண்ண கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும் பாருங்கள். அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது, அப்போ நம்மளால் முடிஞ்ச அளவு ஜெபம் பண்ணுறது சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து ஒரு ஜெப டைம் செஞ்சீங்கன்னா காலையில் ஒரு ஜெப நேரம், மத்தியானம் ஒரு ஜெப நேரம், இப்போ ஈவினிங் நைட்டு ஒரு ஜெப நேரம், அதை வந்து நம்ம இடைவிடாமல் பண்ணுறது. ஒரு 4 நாள் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அப்போ 4 நாள் ஜெபமே பண்ணாமட்டது, அதுதான் இடைவிடுறது சரிங்களா. அந்த மாதிரி வந்து இடைவிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஆண்டவர் கிருபை செய்வார். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா நீங்கள் வந்து எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணீங்களோ அப்படிப்பட்ட கிருபை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க சரிங்களா. அப்போ என்ன உங்களுக்கு இந்த வசனத்திலலாம் நீங்கள் வச்சு உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அப்போ எது இல்லையோ ஆண்டவர்கிட்ட வச்சு நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதில்ல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னா செய்வார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல மாதிரி, பூரண மாதிரி அவர் தான். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எல்லாமே செஞ்சு கொடுப்பார் பாருங்கள். அடுத்தா பாருங்கள் 18, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், யோபு பார்த்திங்கன்னா அவனுக்கு எத்தனையோ நஷ்டங்கள் பாடுகள் பயங்கரமாக எல்லாமே இழந்துட்டார். 10 பிள்ளைகளை இறந்துட்டார், பார்த்திங்கன்னா சொத்து சுகம் எடுத்தார், ஹெல்த்தை இழந்துட்டார். எல்லாம் வந்தாலும் அவர் சொல்கிறாரு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்கிறார். அவர் வேதத்தில் பார்க்குறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா அப்போ தாவீது அதை எழுதுகிறார். சங்கீதம் 34 எழுதுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஸோ அதுதான் நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுக்காரு சரிங்களா. எக்காலத்திலும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யும், நன்மை நடந்தாலும் ஸ்தோத்திரம், சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஸோ ஸ்தோத்திரத்தை வந்து ஆண்டவர் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து ஸ்தோத்திரம் பண்ண அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றிப்பட வல்லவராக இருக்கும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்க சரிங்களா. பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்போ ஆனால் தேவனுக்கு மிஞ்சி எதுவும் வராது. நம்ம கர்த்தருக்குள்ளே நடந்தோம்னா எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படி அவர் சித்தத்தின்படி தான் நடக்குது சரிங்களா. அப்போ அவருக்கு மிஞ்சி எதுவுமே நமக்கு நடக்காது. அடுத்த பாருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள் சரிங்களா. அப்போ ஒரு முக்கியமான ஒரு காய்ச்சல் சொல்கிறார் பாருங்கள். இப்போ ஆவியை அவித்து போடுறது எப்படின்னா, ஒரு இரும்பு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா பழுக்க காய்ச்சி நல்லா சூடாக இருக்குது, அது திடீர்னு தூக்கி அப்படியே கொண்டு போய் தண்ணியில் விட்டோம்னா உடனே அது அவிஞ்சு போயிடும். ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி நான் எப்போவுமே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்போவுமே ஃபயராக இருங்க அப்படிங்கிறார். எப்போவே கர்த்தருக்குள்ளே நல்லா அனலாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜெப ஸ்பிரிட் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு கர்த்தரை தேடுகிற ஒரு ஸ்பிரிட், ஒரு ஜெப ஸ்பிரிட் நமக்கு எப்போவுமே தேவை. அது ஆவியை அவித்து போடாதீர்கள். ஸோ ஆவியை அவித்து போடுறதா இருந்தால் ஒரு நாள் நல்லா 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த ஒரு 2 மாதம் ஜெபமே பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி அது ஆவியை அவித்து போடுறது சரிங்களா. நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண ஜெபத்தையே மறந்துடுறது. ஸோ அதுதான் வந்து ஆவியை அவித்து போடுறது. ஸோ அப்படிப்பட்ட இதுக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெப ஆவியை கேட்கணும் சரிங்களா. அனுதினமும் ஆண்டவர்கிட்ட வளர நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும் பாருங்கள். அப்போ எப்போவுமே ஒரு ரெகுலராக சர்ச்சுக்கு போகணும் பாருங்கள், ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்கணும், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும், இண்டிவிஜுவல் ப்ரேயர் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தான் நம்ம அதில் போய் இணைத்து கொள்ளும் போது நம்ம என்ன ஆகும்னா, நம்ம மறுபடியும் எப்போவுமே நம்மளை ஃபயராக நம்மளை வச்சுக்க முடியும் சரிங்களா. அப்போ அதான் ஆவியை அவித்து போடாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் சரிங்களா. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா யாராவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை நமக்கு கொடுக்கப்பட்ட ரேமா வார்த்தை. ஸோ இந்த இதில் பைபிள் எத்தனையோ வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்குன்னு சொல்லி சில வசனங்களை யார் மூலமாக பேசலாம், இல்லை வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோட தீர்க்க தரிசனமாக பேசலாம். அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ரேமா வார்த்தைகள். அதை வந்து அற்பமாக எண்ணாதிருங்க. அந்த காரியத்தை குறித்து சிந்தித்து நம்ம முன்னேறி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அதில் நமக்கு தேவையான ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம் இருக்கலாம். ஸோ ஆண்டவர் நமக்கு தேவையான வாழ்க்கையின் திருப்புமுனை காரியங்கள் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அற்பமாக எண்ணிராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலுமே நம்ம வந்து எதுனாலும் சரி அந்த வசனத்துக்கு ஒத்து போகணும் சரிங்களா. தீர்க்க தரிசனமானாலும் சரி, யாராவது உபதேசம் பண்ணாங்கனாலும் சரி, என்ன ஒரு காரியமானாலும் அந்த வசனத்துக்கு ஒத்து போகணும். அந்த வசனத்துக்கு ஒத்து போகலைன்னா அது வந்து அதில் ஏதோ ஒரு கள்ள காரியம் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதான் நம்ம வேதத்தில் அப்போஸ்தலர் 17:11 பார்க்குறோம். இந்த பெரோயா பட்டணத்தார் பார்த்திங்கன்னா மனோவாஞ்சையா தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு
காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனால் தெசலோனிக்கேயர் உள்ளவர் பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா வசனம் தான் நமக்கு ஆதாரம். சரிங்களா? இப்போ எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க எவ்வளோ சின்ன ஊழியங்க அது கணக்கு கிடையாது. ஸோ அந்த அவங்க கொடுக்கறது யார் என்ன மெசேஜ் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, பல வருஷத்து அனுபவம் உள்ள ஆட்களாக இருந்தாலும் சரி, அது அவங்க என்ன சொன்னாலும் சரி, அது வேத வசனத்துக்கு ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லி அது ஒத்து போச்சுன்னா அதை பிடித்து கொள்ளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா அது ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ அந்த வேதம் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட். சரிங்களா? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஸோ சில இதெல்லாம் துருபதேசங்கள் வரலாம், இல்லை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கெடுக்கிற மாதிரி காரியங்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டு விடுங்க. நம்ம ஆத்மாவை கெடுக்கிற மாதிரி இருக்கலாம், நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது அப்போ அந்த மாதிரி என்ன ஒரு காரியங்கள் சொல்ல உங்களுக்கு நீங்கள் யூடியூப் இருக்குது, இல்லை ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, மற்ற என்ன காரியங்கள் என்ன இருந்தாலும் சரி, எதை அவங்க ஆத்மாவை சேதப்படுத்துகிறதோ அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ சில பிரசங்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா துருபதேசங்களாக இருக்கும், சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மாவை நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையே நம்ம ஆட்டாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் விடுங்க. ஸோ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொடுத்துங்க. உங்களுக்கு எது ஆத்மாவை கெடுக்கிற மாதிரி இருக்கோ, உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதுவாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அதை பாருங்கள் 23, 24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிற ஒரு உண்மைகளை அவர் அப்படியே செய்வார். சரிங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஸோ தேவனே சொல்கிறார், நான் முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஏன்னா அப்போ தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குறதுக்காக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில் அவருக்கு தன்னை தாமே ஒப்பு கொடுத்துருக்கா. அதான் தீத்து 2:14 பார்க்குறோம். உங்களை எல்லா அக்கிரமங்களிலும் மீட்டுக்கொள்ளும்படியாக, அதுக்காக தீத்து 2:14 நம்ம பார்க்குறோம். அவர் உங்களை சகல அக்கிரமங்களிலும் மீட்டுக்கொள்ளும்படியாக அதற்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு கிரியத்தை செஞ்சுக்கார். நம்ம 100% பரிசுத்தமாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரியத்தை தேவன் அங்கே செலுத்தியிருக்காரு பாருங்கள். அதாவது சமாதானத்தின் தேவன் முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்னு சொல்லி அதை நம்ம கிளைம் பண்ணி கேட்கணும் பாருங்கள். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போ தேவனோடு நம்ம நடக்கும்போது ஒவ்வொரு நாள் நம்ம வாஞ்சிக்கணும் பாங்க, ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுங்க. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறோம் இன்னும் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கணும் பாருங்கள். ஆண்டவரே இன்னும் பரிசுத்த கொடுங்க, இன்னும் நீதியை கொடுங்க, இன்னும் இந்த வசனத்தில் என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம் பரிசுத்தமாக்குதல். இப்போ தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க ஆண்டவனை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே போவார் பாருங்க. அப்போ பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் சொல்லும் வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? ஆண்டவர் வாக்கு பண்ணுறாங்க. யூதாவிலையும் சொல்கிறாரு, வலுவாதபடி உங்களை காக்க மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றார் நிறுத்த வல்லவர்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி பிதாவானுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணுறாரு பாருங்கள். அதான் லேவியராகமத்தில் சொல்கிறாரு, நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. சரிங்களா? சொல்கிறார் எல்லாவற்றிலுமே பரிசுத்தம், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். சரிங்களா? இப்போ ஆவி, ஆத்மாங்கிறது உள்ளான மனுஷன். சரிங்களா? அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆவி, ஆத்மா உள்ளான மனுஷன், சரீரம் அவுட்டர் மேன் வெளிப்புறமான மனுஷன். இப்போ இன்னர் மேன், அவுட்டர் மேன். சரிங்களா? அப்போ ஆவி, ஆத்மா உள்ளான மனுஷன், ஸோ சரீரம் வெளிப்படையான மனுஷன். ஆவி, ஆத்மா எல்லாவற்றிலுமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்னு சொல்லி அவர் நமக்கு வாக்கு பண்ணுறாரு. அந்த வசனத்தை சொல்லி 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 பாருங்கள், முழுவதும் பரிசுத்தமாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலுவையில் அங்கே ஆண்டவர் எல்லாவற்றையும் பண்ணி முடிச்சிட்டார். சரிங்களா? அப்போ அந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு பாருங்க. சரிங்களா? ஆண்டவர் வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உங்களை அழைக்கிறவர் உண்மையிலவர் அப்படியே செய்வார். சரிங்களா? அதான் வேதத்தில் பார்க்குறோம். பரிசுத்தமாக்குதலை 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவுள்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு செய்வார் பாருங்கள். இப்போ இந்த வசனத்தை சொல்லி 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 ஆண்டவர் இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி கேள்விப்பட்ட பில்லி கிரகாம் எல்லாருக்கும் தெரிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு எவாஞ்சலிஸ்ட், ஒரு உலகத்தை அசைத்த ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட் பில்லி கிரகாம். அவர் என்ன பண்ணுவார்னா
ஒரு நாள் நைட்டு வந்து படுத்துட்டு முழங்கால் போட்டு, ஆண்டவரே இன்றைக்கி வந்து உனக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியத்தை செஞ்சால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி உடனே ஆண்டவர் ஏதாவது வெளிப்படுத்துவாராம், ஆவியானவர் வெளிப்படுத்த, ஆண்டவரை இதை நான் விட்டுறேன், ஆண்டவரை இன்றைக்கி நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவர் தம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வாராம். ஆவியானவர் எந்த சொல்கிறாரா பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி இருந்த நேற்று இருந்த பிள்ளைகிரகம் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருந்த பிள்ளைகிரகம் நாளைக்கு இல்லை, ஒவ்வொரு நாள் நான் பரிசுத்தமாகிட்டே இருக்கேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பார்த்தேன் அப்போ நம்ம அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, உன் மாதிரி என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, வசனத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னும் நான் எதை விடணும் சொல்லுங்கள் ஆண்டவரே, கிருபை கொடுங்க சொல்லி தேவனை சார்ந்து நம்ம ஒப்பு கொடுக்க தேவன் அவரை மாதிரியே அவரோட சாயல்லையே மாற்றிடுவார் பாருங்கள். பூர்ண பரிசுத்தம், பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்க போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க அப்படியே ஆண்டவர் மாற்றிடுவார் பாருங்கள். 25ஆம் வசனம் பாருங்கள், சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறார், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பல இடத்துல இந்த காரியத்தை சொல்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் குறிப்பிட்டு சொல்கிறார், பொல்லாத மனுஷர் கையிலேருந்து விடுவிக்கும்படியாக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். வாக்கு தேவனிடத்துலேருந்து வாக்கு ரேமா வார்த்தை கொடுக்கும்படியாக எங்களுக்காக ஜெபம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சில இடத்துல சொல்கிறாரு, பயணத்தை ஆசீர்வதிம்படியாக வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சில இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் எங்களுக்கு வந்து அனுகூலமான கதவு, பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்லும்படியான வாசலை திறக்கும்படியாக வாசல் கதவுகளை திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம போகிற சபை பாஸ்ட்டுக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணணும். வேதத்தில் பார்க்குறோம், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் செய்வது தேவனுக்கு ரொம்ப பிரியமான காரியம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். விசேஷமாக ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் பாருங்கள். அப்போ செய்யும்போது என்ன பண்ணுவார், ஆண்டவர்களுக்கு பொல்லாத மனுஷர் கையிலேருந்து தேவன் வாக்கு அவங்களுக்கு வாக்கு கொடுப்பார், ஊழியம் செய்கிறதுக்கான வழிவாசல்களை திறப்பார், அவங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் சொல்லுங்கள். அப்போ பார்த்தா தேவன் நம்மளையும் வந்து மறக்க மாட்டார் பாருங்கள் சொல்லுங்கள். அப்போ தடைகளெல்லாம் மாற்றி போட்டு தேவனுடைய ராஜ்யம் விரிவடையும்படியோ ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டுவார் பாருங்கள். அந்த ஜெபம் வந்து அவங்களை வந்து பாதுகாக்கிறதா இருக்குது, அந்த ஜெபம் வந்து அவங்களை தாங்குகிறதா இருக்குது, அந்த ஜெபம் வந்து அவங்களை தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறதா இருக்குது சரிங்களா. அடுத்து பாருங்கள், கடைசி பகுதி 26 முதல் 28 வரை கடைசி பகுதி வாழ்த்து சரிங்களா. எப்போவுமே அவருடைய எல்லா நிறுவனங்களையும் முதல் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தை வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிச்சிருப்பார். இது அதே மாதிரி 26 முதல் 28 வரை வாழ்த்து சரிங்களா. அந்த 26ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஸோ தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் சொல்கிறாரு. இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய பார்த்திங்கன்னா இந்த செய்திகள் எல்லாம் இந்த லெட்டரை வந்து எல்லா இடத்துலையும் வாசிங்கன்னு சொல்லி கட்டளை எடுக்கிறாங்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா இந்த கிருபை தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளணும் பாருங்கள். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்குமே இப்போ கிருபை அப்படிங்கிறது வந்து நம்ம பலத்திலால் இல்லை. இப்போ பார்த்திங்களா தேவன் தருகிற பலத்தை சார்ந்து கொள்வது, அதுதான் கிருபையை சார்ந்து கொள்வது சரிங்களா. அப்போ தேவன் கிருபை அப்படின்னா அதுக்கு ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய பலத்தினால் என்னால் ஒன்றும் முடியாது, நீங்கள் கிருபை கொடுத்தாதான் எனக்கு செய்ய முடியும், அதுதான் வந்து தேவ கிருபை சரிங்களா. இப்போ தேவ கிருபை சார்ந்து கொள்ளும்போது ஆண்டவரே நான் என் பலத்தில் சாரல, என்னுடைய ஞானத்தில் என்னோடய அறிவில் என்னுடைய எந்த இதில் புத்தியிலையும் நான் சாரவில்லை, உங்கள் கிருபையின் மூலமாக தான் நான் இதை செய்ய விரும்புகிறேன், நீங்கள் கிருபை கொடுங்க, இந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவனை முழுக்க நம்பி செய்கிறது. அப்படி நம்ம செய்யும்போது என்ன, நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக ஊழியமானாலும் சரி என்ன ஒன்று காரியமானாலும் சரி நம்ம காரியத்தை வெற்றிகரமாக நம்ம முடிப்போம் பாருங்கள். அதான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிருபையில் ஆரம்பித்து கிருபையில் முடிக்கிறார் பாருங்கள். அப்போ நம்ம தேவனுடைய கிருபையை நம்ம சார்ந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் வந்து ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பகலின் பிள்ளைகளாக இருக்கீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இருள் பாவம் செய்கிறவங்க ராத்திரியில் பாவம் செய்வாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம பகலுக்குரியவர்கள் நாம விசுவாசம் என்பது மார்க்க சத்தியம் ரட்சிப்பின் நம்பிக்கையை தலைச்சேவை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே செய்கிறவரையும் ஒருத்தர் தேற்றி பக்தி வேர்த்தி உண்டாகும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவங்களை நடத்துகிறவர்கள் விசாரணை செய்கிறவர்களுக்கு வந்து நீங்களை மதித்து அவங்களை அன்பாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பலவீனரை தாங்குங்க, எல்லா இடத்துலையும் சாந்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்போதும் சந்தோஷமாக இருங்க, இடைவிடாமல் ஜெபம் எல்லாவற்றையும் சோத்திரம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் வந்து விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாருமே வந்து தீமைக்கு தீமை செய்யாதே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
முடிஞ்சவரை எல்லாருக்குமே வந்து நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா சமாதான தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவார், அவர் அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார்னு சொல்லி அவர் கடைசியாக வாழ்த்தி முடிக்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்போவுமே ஆயத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக எப்போவுமே ஆயத்தமாக இருக்க விழித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நடத்துகிறவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. பலவீனரை தாங்க, எல்லா இடத்துலையும் நீடிய சாந்தமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எப்போதும் சந்தோஷமாக இருக்க, ஒருவருக்கு தீமைக்கு தீமை செய்யாது இருக்க, எல்லாருக்கும் எப்போதும் நன்மை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எப்போதும் சந்தோஷமாக இருக்க, இடைவிடாமல் ஜெபம் எல்லாவற்றையும் சோத்திரம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியை அவித்து போடாது இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தேவனே, புல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணியிருக்கீங்க, சமாதானத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்க சொல்லி அப்படியே செய்ய வேண்டும்படியாக கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. தரமட்டமாய் தாழ்த்தியும் கருத்தில் வைக்கிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்க கிருபை செய்ய இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.